ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தில் தத்தளிப்பவர்களை பேரிடர் மீட்பு படையினரும் போலீசாரும் மீட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைகிறார். இளமமுதன், தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள்? அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன? லாவண காலையிலிருந்து புதுச்சேரியில் மீட்பு பணி பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒருபுறம் செய்தாலும் காவல்துறையினரும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது காவலர்கள் நேரடியாக போக முடியாத இடங்களுக்கு, அதாவது தேசிய மீட்பு போக முடியாத இடங்களுக்கு காவலருக்கு தெரியக்கூடிய சின்ன சின்ன சந்துக்கள் கூட அவர்கள் சென்று ரோந்து செல்வது போல இவர்கள் சென்று மக்களை பார்க்கிறார்கள். அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் அங்கிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் வெங்கடா நகர், ரெயின்போ நகர், எழில் நகர் போன்ற பகுதியில் முழுமையாக தண்ணீர் வடிய துவங்கினாலும் பெருமளவில் இப்ப தண்ணீர் இறங்கவில்லை. காரணம் என்னவென்றால் வாய்க்கால்கள், பெரு அளவில் வாய்க்கால்களிலிருந்து தண்ணீர் வெளியேறவில்லை. இதனால் தண்ணீர் வடிவது லேட்டாகி தாமதமாகி கொண்டிருக்கிறது. இதனால் தான் போலீசார் அந்த பணியை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் போலீசார் தங்களையே நடத்தி கொண்டு பாதுகாப்பான மையங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல வீட்டில் உள்ள பாதுகாப்பு பொருட்கள் இருக்கிறது, நாங்கள் மேல் மாடியில் இருந்து கொள்கிறோம் என்று கூறும் பொதுமக்களிடம் இவர்களுக்கு தேவையான உணவுகளை போலீசார் கொடுத்து விட்டுதான் வருகிறார்கள். ஆனால் இந்த பணி என்பது வெளிச்சம் இருக்கும் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இரவு என்றால் இந்த பணி என்ன மாதிரி நிலைமை ஏற்படும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. லாவண்யா, எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளாக இருக்கிறது? இன்னும் மழை தொடர்கிறதா இளமமுதன்? புதுச்சேரியில மழை விட்டு விட்டு பெய்தது. கனமழையே இல்லை என்றாலும் சாதாரண மழையாக தான் இருக்கிறது. இதனால் நகர பகுதியில் பெரும் பகுதியில் நம்ம காணப்பட்ட சாலைகள் இருந்து தண்ணீர் வடிந்திருக்கின்றன. ஆனால் அந்த குறிப்பிட்ட தாழ்வான பகுதியான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், எழில் நகர், கிருஷ்ணா நகர் போன்ற பகுதிகளிலும் இதே மாதிரி மோகன் நகர் மற்றும் வில்லியனூர் மற்றும் அந்த கிராம பகுதியில் இருந்த மழைநீர், அதே போல ஆற்று பகுதியில் உள்ள, அதாவது சங்கராபரணி ஆறு பகுதியிலும் தென்பண்ணை ஆறு பகுதியிலும் இருந்த கிராமங்களில் மழைநீர் இன்னும் வடியாததான் நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து இரு தரப்பு, அதாவது காவல்துறை தரப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள், தேசிய மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன்.